கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். நேயர்களே, கடந்த வாரங்களில் நாம் அறம் செய் நிகழ்ச்சியில் அந்த மது பழக்கத்தில், போதை பழக்கத்தில் அடிமையாகி இருக்கிற பெற்றோர்களுடைய குழந்தைகளை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய உளவியல் மருத்துவர் அவர்களுடைய அற்புதமான ஒரு வழிநடத்துதல், இங்கே பங்கு பெற்ற அத்தனை பேரினுடைய அந்த கருத்துக்கள் எல்லாம் பேசி என்னென்ன விஷயங்களில் அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை எப்படி மீட்டு கொண்டு வரலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை நாம் திரும்பவும் ஒரு சின்ன ரீகேப்பில் பார்க்கலாமா? சிவியர் ஆல்கஹாலிக்காக இருந்த அப்பாவை பார்த்து வளர்ந்த பையன் அவர் எடுக்கல, ஆனால் ஒரு கூட்டம் எடுக்குது, ஒன்றை எடுக்க வைக்கிறாங்க. இந்த டைமை நான் எப்படி யூஸ் பண்றேனோ அதை வச்சுதான் நான் குடிப்பனா மாட்டேனாங்கிறது முக்கியமா முடிவாகும். ஜெனட்டிக்கலி அந்த அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களும் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வீட்டில் அதிகமாக தனிமையில் இருக்கார் ஒரே பையன். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை எக்ஸ்ட்ராடினரி குறும்பு. அவன் கண்டிப்பா அப்படியே இருக்கணும்னு தேவையில்லை. சென்ற வாரம் என்னென்னலாம் பார்த்தோம், என்னென்ன பேசணும் அப்படின்றது இப்போ நீங்கள் பார்த்தீங்க. தொடர்ந்து நாம் பேசலாம். ஒரு நிகழ்வு இருக்குது சார். அதாவது அவர் ஒரு குடிநோயாளி. அவர் அவரோட பெண் குழந்தை வீட்டில் இருக்காங்க. இது அவர் இன்டென்ஷனோட பண்ண கிடையாது. குடி போதையில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஒரு அன்கான்சியஸாக இருக்கிற போது அது தன்னோட மகள்னு தெரியாமல் அந்த மாதிரி தவறாக நடந்துக்கிட்டது உண்டு. அந்த குழந்தையே அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அடுத்து நான் என்ன பண்ணணும்னு பார்த்து அவங்கள சேர்த்து சரியாவாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறதும் உண்டு. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நான் பார்த்துருக்கேன். என்னென்னா அவர் அதுக்கப்புறம் அவர் ஓப்பனாக அதை ஷேர் பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. அப்போது நான் சொன்னேன் அவங்க பொண்ணுக்கிட்ட, இல்லை மேபி அவங்களுக்கு அது தெரியாமல் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. இல்லை, நீங்கள் நல்லா கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு தெரியும், மறைக்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஒரு 2-3 பீரியடுக்கு அப்புறம் நான் கேட்கும்போது அவரே சொன்னார். ஏன்னா அப்போ தான் அவருக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வந்திருக்கு. அப்போ அவர் சொன்னார், இல்லை நான் ஓப்பன் அப் பண்ணுறேன் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்னாங்க. இது அடுத்தது குழந்தைங்களன்றதை விட ஒய்ஃபையே கூட அப்யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. நம்மளுடைய விஷயம் குழந்தைகள் பாதிக்கப்படுற குழந்தைகளை பற்றி அந்த மாதிரி ஒய்ஃபை அப்யூஸ் பண்ணும்போது, அதாவது ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணும்போது அதை பார்க்குற குழந்தை அடுத்து பாதிக்கப்படுது. இந்த மாதிரி நிகழ்வும் இருக்குது. அப்போ அந்த குழந்தை அதை பார்த்துட்டு, இப்போ நம்ம எல்லாமே இமிட்டேஷன்லேருந்து தான் கற்றுக்குறோம். ஒரு சாப்பிட்றதோ தண்ணி குடிக்கிறதோ எல்லாமே பார்த்து தான் கற்றுக்குறோன்ற போது, அப்போது ஒரு ஆண் குழந்தை அதை பார்க்கும்போது ஒரு லேடிஸை இப்படி அப்ரோச் பண்ணலாம், லேடிஸ்னால் இப்படி மிரட்டுனா இது பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு க்ரியேட் ஆகிடுது. ஸோ இதன் மூலமாகவும் டைரெக்டாகவும் அஃபெக்ட் ஆகுறாங்க, இன்டைரக்டாகவும் அஃபெக்ட் ஆகுறாங்க. வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நிகழ்வு இருக்குது. அவர் ஒரு குடிநோயாளி. ஆக்சுவலாக அவரோட நண்பர் அவங்க வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறார். ஸோ அங்கே அந்த வீட்டில் ஒரு 7 years old ஒரு கேர்ள் இருக்குது. ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணுறாருன்னா, போகும்போது அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு அப்பா டைம் கொடுக்கல. அதனால் இவரை அப்பாவை நினச்சி அவர்கிட்டலாம் போய் எல்லாம் மூவ் பண்ணுது. இவர் மடியில் தூக்கி வச்சுட்டு அந்த குழந்தையோடைய பார்ட்ஸ் எல்லாம் இது பண்ணுறது, ஆக்சுவலாக தொட்டு பார்க்குறது. ஸோ அப்பா சரியில்லை அப்படின்றனால அந்த குழந்தை வேறு யாரையும் ஒருத்தர் ட்ரஸ்ட் பண்ணுது, அந்த ஏஜில் இருக்கிற. அதை அவர் மிஸ்யூஸ் பண்ணுறாரு ஆக்சுவலாக. ஸோ அது அப்பா குடிநோயாளி இருக்கிறதுனால அதை கேட்க முடியல அவரால், அல்லது அதுக்கு ரெகனைஸ் கூட பண்ண முடியல. அது அவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து அவர் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கார் ரெகுலராக. நான் ஒரு கேஸு பார்த்துருக்கோம் சார். ஒரு பேஷண்ட் என்னென்னா, அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு ஒரு 1st ஸ்டாண்டர்ட் அப்படி தான் படிப்பாங்க. அந்த பையன் 10th படிக்கிறான், பட் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறான். ஸோ இந்த பையன் ஏதோ அந்த பொண்ணு விளையாடிட்டு இருக்கும்போது, இத்தனைக்கு பெரியம்மா பையன் 10th படிக்கிற பையன் பெரியம்மா சித்தி பொண்ணு, குழந்தை சித்தி பொண்ணு. ஸோ ஒன்றா விளையாடுவாங்க வீட்டில், அவங்க அம்மா வேலைக்கு போகிறதெல்லாம். ஸோ இந்த பையன் மொபைல் ஏதோ தப்பான வீடியோஸ் பார்த்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு, அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியுமா, இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா, ஸோ அந்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கான். பட் அந்த பொண்ணு கொஞ்சம் தெளிவான பொண்ணால வீட்டில் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டாங்க, அண்ணன் என்னை இப்படி படம் காமிச்சா, ஸோ இந்த மாதிரி இது பண்ணா அப்படின்னு. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான். எங்கள் மாமா எங்கள் அக்கா இருக்காங்க. அவங்கள நான், அக்கா, மாமா 3 பேர் மட்டும் போயிருக்கோம், வெளியில் போயிருக்கோம். அவர் அக்கா வீட்டுக்கார், ஃபஸ்ட்டு அக்காவோடைய வீட்டுக்காரர், நான், 2வது அக்கா, மாமா 3 பேர் மட்டும் வெளியில் போயிருக்கோம். போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் மட்டும்தான் வெளியில் வெயிட் பண்ணுறேன், அக்கா வரல, ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கா அப்படின்னு நினச்சோம். அப்புறம் வெளியில் அக்கா அழுதுட்டு வராங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஒரு அரை மணி நேரம்லாம் இருக்கும். அப்போ ஏன் இப்படி அழுதுட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்டதுமே, இந்த மாதிரி மாமா இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் கேட்டேன், எந்த தப்பும் இல்லை, இப்போ ஒரு 2 years முன்னாடி நடந்தது, எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்புறம் உடனே வீட்டில் போய் சொல்லிட்டு
உடனே அம்மாட்ட பேசிட்டு அக்கா பெரிய அக்காவுக்கும் மாமாவுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டோம். இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது குடும்பமே பிரிஞ்சு இதாகிடுச்சு. பிரிஞ்சிடும். நீங்கள் ஸ்கூல் டீச்சர், உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் இது சார்ந்த நிறைய விஷயம். ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் எப்படி சிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கீங்க, டவுனில் இருக்கிற ஸ்கூலா இல்லை கிராமங்களில் இருக்கிற கிராமம்? ஓகே, அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு நிறைய ஸ்டோரிஸ் எனக்கு இருக்குது. இது நான் பேச ஆரம்பிச்சேன்னா நான் வந்து நிறைய பேசிகிட்டே இருப்பேன். ஏன்னா பேசிக்கலி நானும் ஒரு டீச்சர் தான். நம்ம கிராமத்தில் இருக்கிற குழந்தைகள் வந்து அவங்களுக்கு அப்யூஸ் பண்ணதே தெரியாமலாம் நடக்குது. அது மாதிரி ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெற்றோர் வந்து ஒரு மாதிரி இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுங்கள். இல்லை சார், எனக்கு அது மாதிரி ஒன்று நான் கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா குழந்தைங்க நம்மக்கிட்ட நான் ஓப்பனாக பார்க்குறதில்ல. நான் லோயர் கிளாஸ் போகிறதுனால எனக்கு ஹையர் கிளாஸ் குழந்தைங்க தானே அந்த மாதிரி தெரியாது. ஆனால் நான் கிளாஸ் டைமில் சொல்லுவேன், குட் டச் எது, பேட் டச் எது, லோயர் கிளாஸ்னால இது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்கும் மேபி இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி இந்தந்த பார்ட்டு டச் பண்ணாங்கன்னா நீ போய் மம்மி கிட்ட சொல்லணும், டேடி கிட்ட சொல்லணும். மற்ற யாராக இருந்தாலும் பக்கத்து வீட்டில் அங்கிளோ தாத்தாவோ சித்தப்பாவோ யார் மடியிலையும் போய் உட்காரக்கூடாது. ட்ரெஸ்ஸு குளிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து வரும்போது ட்ரெஸ்ஸு உள்ளேயே அங்கேயே போட்டுட்டு தான் வரணும். அப்படிங்கிற விஷயத்த நான் என்னால் எவ்வளோ முடியுமோ கிளாஸ் டைமில் நான் சொல்லுவேன். பெக்குலியரான ஏதாவது ஒரு கேசஸ் நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? அதாவது சொந்த தந்தை இப்படி ஆகி அவங்கள வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நீதிக்கு முன்னாடி இல்லை போலீஸில் ரிப்போர்ட் பண்ண மாதிரி ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி ஏதாவது கேசஸ் பார்த்துருக்கீங்களா? இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷல் கேசஸ் இருந்ததில்ல? ஏன்னா ஏன் நான் இவ்வளோ ஆழமாக கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கு நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த போதை பழக்கத்தினால சமூகத்தில் நடக்கிற பெரிய பெரிய அநீதிகளில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது, டாப் டு த டாப். அதாவது குடிச்சிட்டு போய் ஊரில் இருக்கிற பொருளை உடைக்கிறான் அப்படின்றது ஓகே, சொந்த குடும்பத்துக்குள்ளாரையே மனைவிக்கும் இவனுக்கு சண்டை வந்து அடிச்சிடறான்னு ஓகே, குழந்தைங்களோட சண்டை வருது ஓகே. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு நீங்கள் வேணால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நாளைக்கு போய் உங்களுடைய நாளிதழ் டெய்லி பேப்பரை எடுத்து நீங்கள் செக் பண்ணிங்களா, அங்கே இருக்கிற அத்தனை செய்தியில் அரௌண்ட் ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப கம்மியாகவே எடுத்துக்கிட்டிங்கனாவே ஒரு 6 நியூஸ் கண்டிப்பாக இருக்கும். 6 நியூஸ் இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் அப்யூசஸ். ரீசன் வந்து இந்த மாதிரி ஆல்கஹால் இன்டேக் எடுத்தவங்களால. அது அப்பாவாக இருக்கலாம், சொன்ன மாதிரி அண்ணனாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், பக்கத்து வீட்டில் இருக்கலாம். ஸோ ஒரு இந்த மனநிலை சொல்கிறேன், அப்பாவே பெண்ணுக்கிட்ட தகாத நிலையில் இருக்கிறாங்கன்னா என்ன மனநிலையில் இருப்பாங்க டாக்டர்? என்ன அது? அப்பாவே பெண்ணுக்கிட்ட தகாத நிலையில் இருக்கிறாங்கன்னா என்ன மனநிலையில் இருப்பாங்க டாக்டர்? என்ன அது? அப்யூஸுங்கிறது ஆஃப் எனி ஃபார்ம், செக்ஷுவலாக இருக்கட்டும், ஃபிசிக்கலாக இருக்கட்டும், எமோஷ்னலாக இருக்கட்டும், எனி ஃபார்ம் இஸ் அப்யூஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆல்கஹால் நமக்கு ஒரு போதைப்பொருள், அது ஒரு ஆல்கஹாலாக இருக்கலாம், சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், என்னன்னாலும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆகுறதுங்கிறது உங்களோட காக்னிஷன், திங்கிங்கிறது பிளண்ட் ஆயிரும். நான் யார், நான் எங்கே இருக்கேன், நான் என்ன பண்ணலாம், நான் பண்ணால் என்ன ஆகும், யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அது கண்டிப்பாக அவங்களோட மைண்டில் இருக்காது. ரெண்டாவது அவங்களுக்கு விஷுவல் ஸ்பெரிட்டி சொல்வோம். அவங்க என்ன யோசிக்கிறாங்க, யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. வைஃபா, அம்மாவா, பக்கத்து வீட்டா, ஹூஎவர் இட் இஸ், அவங்களுக்கு அது கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியாது. அது செகண்ட் ப்ராப்ளம். தேர்ட் ப்ராப்ளம் அப்படிங்கும்போது ஒரு ஹாப்பினஸ், ஹைட்டண்ட் ஹாப்பினஸில் இருக்கும் போது இந்த மாதிரி வேறு செக்ஷுவல் ஒர்க்கோ வேறு ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இன்க்ரீஸ்டாக இருக்கும். செக்ஷுவல் ட்ரைவே இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது கண்டிப்பாக ப்ராப்ளம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப சகஜம். நானே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸ்பெஷலி இப்போ லேடிஸ் என்னோட கிளினிக்லேயே ஐ ஹாவ் த மேட் வருவாங்க, அவங்கக்கிட்ட நான் சொல்லுவேன், அந்த பொண்ணுக்கிட்ட நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், அம்மா வர வரைக்கும் வீட்டுக்குள்ளே போகாத, அப்பா இருந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே போகாத, அப்பா வரட்டும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போ, தயவுசெய்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். நிறைய டைம் நாங்கள் கேர்ள்ஸ் கிட்டே சொல்லும்போது நாங்கள் சொல்லுவோம், கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க, யாராவது இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இவங்க சொல்கிற மாதிரி சின்ன பசங்க அது வேறு இப்போ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. 10th அந்த ட்ரையல் பார்த்து ட்ரை பண்ணுறாங்க. இந்த கோவிட் டைமில் எல்லாருக்கும் ஒரு ஃபோனை கொடுத்துட்டாங்க. ஃபோனு கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே போனோகிராஃபி அது எல்லாமே பார்த்துக்கிறாங்க. இதில் கொஞ்சம் ஆல்கஹால் அப்பப்போ அவங்க அப்பா வீட்டில் இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கிறாங்க. தே ஆர் லிட்டில் பிட் ஹை. அதில் அவங்க இதே ட்ரை பண்ணணும். அவைலபிளாக இருக்காங்க இல்லையா, யாராவது கிட்ஸ் அங்கே இருக்காங்க, ஸ்மால் கிட்ஸ், ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட நீங்கள் போய் அவ்வளோ பேசுகிறதுக்கு யாராவது பண்ணுவாங்க? கண்டிப்பாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க.
தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டான். பட் அவன் அப்படி பண்ணியிருக்கானா கண்டிப்பாக அவன் தெளிவு இல்லாமல் தான் பண்ணியிருப்பான். ஸோ திங்கிங் 1. 2வது ரியாக்ஷன் டைம். நான் இது பண்ணணும், டக்குன்னு தான் பிடிச்சிருவாங்க, அது பிரச்சனை வந்துடுவாங்க, அது பண்ண முடியாது. 3வது அவங்க சொல்கிற மாதிரி அவங்கனால எதுவும் பண்ண முடியல, அவங்க ஃப்ரெண்ட்ஸோ வேறு யாரோ அட்வான்டேஜ் எடுக்கிறது. ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம். இட் இஸ் வெரி காமன். குடிச்சிட்டு படுத்திருப்பாங்க, நான் என்னோட குழந்தையோட நான் உன்னோட குழந்தைய சேர்த்து நான் ஸ்கூல்லேருந்து கொண்டு வரேன், நான் போய் ட்ராப் பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன், நான் அதிகமான ஒரு ஹெல்ப் பண்ணும்போது இப்போ எல்லா நோக்கமும் நம்ம யோசிச்சு தான் என்ன நோக்கத்தில் அவங்க பண்ணுறாங்க நம்ம கண்டிப்பாக யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த செக்ஷுவல் அப்யூஸஸ் ஆஃப் ஹையஸ்ட் ஃபார்ம். 2வது அப்யூஸ் அப்படி ஸ்பெஷலி செக்ஷுவல் அப்யூஸ் நடந்துச்சுன்னா நம்ம குழந்தைங்களுக்கு மன ரீதியில் பாதிச்சதுங்கிறது இட் இஸ் லைஃப் லாங். இட் வில் நாட் ஸ்டாப் வித் த சைல்டு, இட் வில் கோ இன் டு த ரிலேஷன்ஷிப். குழந்தையோட அடுத்த கட்டம், அது ஒரு ஆணாக இருக்கலாம் ஒரு பெண்ணாக இருக்கலாம், அவங்க கல்யாணம் பண்ணும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பில் இது எல்லாமே எஃபெக்ட் ஆகும். அவங்களால ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது எல்லாமே திருப்பி திருப்பி வரும். ஆனால் பெக்யூலியராக அவங்க சொன்னதில் பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த பொண்ணு அவங்க சொந்த மகளே தெரியாமல் பண்ண அவளே வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு ட்ரீட்மெண்ட் போயிருக்கானா, அதுன்னு ரொம்ப பெக்யூலியராக இருக்குது. நான் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னும் விட்டோன்னா இது திருப்பி நடக்கும். ஐ கான்ட் டூ எனிதிங், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இது திருப்பி இந்த மாதிரி நடக்கும், வீட்டில் இருந்தால் எனக்கு சேஃப்டி இல்லை. ஓகே ஓகே, கண்டிப்பாக அது கொஞ்சம் பெரிய குழந்தையா இருக்கும். என்ன ஏஜ்? அவங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட் படித்தாங்க, என்கிட்ட அதை ஷேர் பண்ணும்போது 10th ஸ்டாண்டர்ட், பட் இப்போ அவங்க காலேஜ் டிகிரியும் முடிக்கும். அதான், ஸோ கொஞ்சம் பெரிய தெரிஞ்சு போயிருக்கும், எனக்கு சேஃப்டி இல்லை, நான் இப்போ இங்கே இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் கண்டிப்பாக எனக்கு சேஃப்டி இல்லை, நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஹெல்ப்புக்கு வந்திருக்காங்களா, அதே பெரிய விஷயம். இப்போ சார் இன்னொரு இன்சிடெண்ட் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு ஆல்கஹாலிக், அவங்களோட குழந்தை, அதாவது ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு, பெருசாக அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் அப்யூஸ் பற்றி அந்தளவுக்கு இன்னும் பெருசாக நாலேஜ் வரலன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுக்கு, அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சும்மா குரூப் ஸ்டடி மாதிரி வரும்போது இவர் ஆல்கஹால் எடுத்துகிட்டு தெரியாமல் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது, இந்த கதைகளும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணி தண்ணி எடுத்துகிட்டு வா பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட பொண்ணு போய் தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு அந்த மாதிரி போயிடும்போது பார்த்தா அதுக்குள்ளே இவங்க ஏதோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை பார்த்துருச்சு, அவரோட பொண்ணே, ஆமாம் சொந்த மகளே பார்த்தாச்சு அந்த மாதிரி. பட் அவங்க அதனால நம்மளை அப்ரோச் பண்ண வரல, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போனதுனால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு தான் அப்ரோச் பண்ண வந்தாங்க. அப்போது பேஷண்ட்டே ஷேர் பண்ணது இது வந்து பேஷண்ட்டே ஷேர் பண்ண, நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னோட மக பார்த்துட்டா இதை, ஆனால் வந்து என்கிட்ட எதுவுமே கேட்டுக்கவே இல்லை, நானும் அதை வெளிப்படுத்தலை, எதுவும் சொல்லலை, அதை அப்படியே விட்டாச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நான் அவங்க பொண்ணுக்கிட்ட அதை கேட்டு பார்த்தேன், அவங்க இல்லவே இல்லைன்னு மறுக்கிறாங்க. நம்ம அப்பாவோட மானம் போயிடுமோ, நம்ம அப்பாவை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு இன்டென்ஷன். அவளோட ஒரு செல்ஃப் எஸ்டீம் இல்லைங்களா, எனக்கு ஒரு பிளாக் மார்க், nobody will want to share this. அது ஒரு ஷேம்னஸ் தானே, வெளியே போய் இருக்க முடியாது. ஆனால் அவங்க அப்பா ஷேர் பண்ணது அவங்களுக்கு தெரியாது, அப்பா ஷேர் பண்ணது தெரியாமல் வந்து அப்பா ஷேர் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது அப்பா ஷேர் பண்ணது. ஸோ அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கல, இல்லை எங்கள் அப்பா அந்த மாதிரி கிடையவே கிடையாது, எங்கள் அப்பா எங்களுக்கெல்லாம் ஹீரோ, எங்களோட ரோல் மாடல் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எஸ், இப்போ எனக்கு கூட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஸ்கூலில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஒரு 3-4 இயர்ஸ் பேக் அந்த குழந்தை வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தது, பெண் குழந்தை, போர்டிங்கில் படிச்சுருந்த குழந்தை. ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாள், யார்கிட்டையுமே பேசாது. அந்த பொண்ணு வந்ததும் தெரியாது, போகிறதும் தெரியாது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், எந்த ஆக்டிவிட்டிலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணாது. அதாவது படிப்புலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஆர்வமும் இருக்காது, அப்படியே சொல்கிறத எழுதும், பெரிய பர்ஃபார்மரும் கிடையாது. நாங்கள் இந்த மந்த்லி டெஸ்ட்டில் எல்லாம் பார்த்து செக் பண்ணும்பொழுது நான் கேட்குறேன், டீச்சர்ஸ்கிட்ட கேட்குறேன், ஏன் இந்த பொண்ணுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது. என்னென்னா அவங்க எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு ஒன்றுமே இல்லைங்க சார், எப்போ பார்த்தாலும் ஒரு இடத்துல எதை சொன்னாலும் அது பதில் சொல்லாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு முறை என்ன பண்ணேன், அந்த குழந்தைய நான் கூப்பிட்டு தனியாக பேசும்பொழுது தன்னுடைய சொந்த அப்பா, நான் சொன்ன மாதிரி தான் சொந்த அப்பா வந்து இட் ட்ரைடு டு அப்யூஸ், அது இதாகலை, பட் இட் ட்ரைடு மெனி டைம். அம்மா இல்லை, சித்தி தான். சித்திக்கு வந்து இந்த பொண்ணு மேலே ஒரு விதமான ஒரு கான்டாக்ட் இல்லை, அது வந்து ஒரு சும்மா அப்படின்ற கேஸ் தான். ஸோ வந்து ரெகுலராக வந்து இவர் ட்ரைடு வந்து இவளுக்கு போர்டிங்கை விட்டு லீவ் விட்டால் ஒரு மாதிரி மூஞ்சி இதாகிடும், ஏன்னா அங்கே போனால் பிரச்சனை ஆகிடும் சொல்லி இதுதான் நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைகிட்ட பேசி சைக்காலஜிஸ்ட்லாம் வர வச்சு பேசி தென் ஒன்லி வி கேம் டு நோ, அவ்வளோ ஸ்வீட் வாய்ஸு, பக்காவாக பாடுறா.
அப்போ அவங்கள என்ன பண்ணோம், அப்படியே மாற்றணும் அதை. அவள் நல்லான்னா அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சு அப்புறம் அவளுடைய டேலண்ட் என்னன்னு பார்க்கும்பொழுது அந்த குழந்தை, நாங்கள் என்ன நினச்சோன்னா பேரே உம்மனா மூஞ்சி உம்முன்னு இருப்பா, எப்போ பாரு அந்த மாதிரி தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அந்த பொண்ணு வந்து அவ்வளோ அழகாக பாடக்கூடிய ஒரு பொண்ணு பாருங்கள். அந்த 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 இது வந்து அவ்வளோ டம்ப் ஆகி பிகாஸ் ஆஃப் திஸ். அவங்க அப்பா வந்து பயங்கர ட்ரங்கர், அவங்க நல்ல குடி தான் அந்த மாதிரி. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஓகே டாக்டர், இப்போ நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் சின்ஸ் இந்த ஆல்கஹால் எடுத்ததுனால நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நாட் ஓன்லி செக்ஷுவல் அப்யூஸு, ஃபிசிக்கல் அப்யூஸு, அடிக்கிறது, தாறுமாறாக சாத்துறது, சூடு வைக்கிறது, இது மாதிரி பல விஷயங்களும் நிறைய போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ப்ரிவென்ஷன் பற்றி பேசுவோம். இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது சொல்லுங்கள். இப்போ நம்ம ப்ரிவென்ஷன் பற்றி பேசுவோம். இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது சொல்லுங்கள். ஆல்கஹால் பொறுத்தளவுக்குங்கிறது இப்போ பார்த்திங்கன்னா ஆல்கஹால், அடுத்தது பார்த்திங்கன்னா சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், போதைப் பொருட்கள். பார்த்திங்கன்னா ஆல்கஹால்லேருந்து வெளியே வர்றது கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம் போல். போதைப் பொருட்கள்லேருந்து வெளியே வர்றதுங்கிறது இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட்டோடும் அதை நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதோட லைஃப் லாங் எஃபெக்ட்ஸ், அதுவும் ஸ்பெஷலி வித் யங்கர் பீப்புள் ரொம்ப ரொம்ப அதிகம். அது பிரெயின் டைரெக்டாக எஃபெக்ட் பண்ணிடுது. நியூரலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக வருது. ஸோ டிஅடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எடிக்ஷன், நம்ம போதைப் பொருட்கள் எடுக்கிறோன்னா அதுக்கு எடிக்ஷன் அப்படின்னு பேர். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு டிஅடிக்ஷன் அப்படின்னு நாங்கள் பேர் வச்சுருக்கோம் அதுக்கு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சென்டர்ஸ் இருக்காங்க நமக்கு. கவர்மெண்ட் சைட்லேயும் வி ஹேவ், ப்ரைவேட் சைட்லேயும் நமக்கு நிறைய இது இருக்குது. அது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரின்னு சொல்ல முடியாது. ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் வைக்காமல் ஒரு ஹோம்லி செட்டப்பில் வைப்பாங்க நார்மலாக. ஏன்னா இனிஷியல் ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே அவங்க ரொம்ப எக்ரெசிவாக இருப்பாங்க. அந்த ஒரு ஸ்டேஜை தாண்டி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு டெய்லி லைஃப், பட் அவங்க அந்த ஒரு இடத்துக்குள்ளே தான் இருப்பாங்க, ஒரு ஏரியாவுக்குள்ளே தான் இருப்பாங்க. நார்மலாக 21 டேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இனிஷியலாக நீங்கள் வந்தீங்க 21 டேஸ்லேருந்து, சில பேர் அதுக்கப்புறம் 2 months 3 months அந்த மாதிரி அவங்க ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வில் பி டீடாக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டுங்கிறது அவங்க அவ்வளோ ஆல்கஹால் குடிச்சு, ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் எப்படி இருக்குது. நீங்கள் டக்குன்னு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண முடியாது. குடிச்சிட்டு இருக்காங்க, ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா ஸ்மோக் பண்ண விட்டுருவாங்க. ஏதாவது ஒன்று லைக் டப்பு நம்ம எல்லாத்தையும் பண்ணோம். டீடாக்ஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அவங்களுக்கு அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஃபிசிக்கல்லேருந்து அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வேறு எல்லோரும் வருவாங்க. தட் இஸ் சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலர், யோகா, எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற மாதிரி அவங்க ரிகவர்டு ஆல்கஹாலிக்ஸ் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. முக்கியமான பார்ட் இதில் ஃபேமிலி இன்டர்வென்ஷன் முக்கியம். நீங்கள் என்ன இது எல்லாத்தையும் பண்ணாலும் ஃபஸ்ட் அண்ட் மெயின் ஸ்டெப்புங்கிறது ஒரு வைஃப், ஒரு குழந்தை, அவங்க அடிக்கடி மீட்டிங் வச்சுட்டு அவங்கள வர வச்சுட்டு அவங்களே இன்வால்வ் பண்ணணும். இதோட நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பிங், இதுலேருந்து வெளியே போனதுக்கப்புறம் ஏஏ மீட்டிங்ஸ், ஆல்கஹால் அனானிமஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மீட்டிங்ஸ் ரெகுலராக நடத்துவாங்க. அதுக்கு எல்லோரும் கண்டிப்பாக போயிட்டே இருக்கணும். அதை ஸ்டாப் பண்ணும்போது தான் தே வில் கம் பேக். அண்ட் ஐ திங்க் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குன்னா பிகாஸ் யூ ஆர் ரன்னிங் த சென்டர். அவங்க டீட்டெயிலாக சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மேம், இப்போ நான் என்னோடய ஹஸ்பண்ட் குடியை விட்டு 12 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் அந்த ஆரம்ப காலத்தில் வந்து எனக்கு சர்ச்சில் ஒரு ஃபாதர் மூலமாக தான் ஏஏன்னு ஒரு அமைப்பு இருக்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்சது. நாங்கள் ட்ரீட்மெண்ட் போகலை, ஸ்ட்ரைட்டாக நாங்கள் ஏஏக்கு தான் போனோம். அங்கே போகும்போது தான் எங்களுக்கு இதிலேருந்து ஒரு விழிப்புணர்வு கிடச்சிது. நாங்கள் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் இவர் அந்த ஆகஸ்ட் 7th நினைக்கிறேன் 2008 அப்போது போகும்போது அந்த நாள்லேருந்து அன்னையிலேருந்தே குடிய விட்டார். அது காட்ஸ் கிரேஸ் தான். உண்மையாகவே கடவுளோட கிருபையும் இறக்கமும் இல்லைன்னா நம்மளால் கண்டிப்பாக அதிலேருந்து வெளியே வர முடியாது. நம்மளுடைய முயற்சினால் இல்லை, கடவுளுடைய கிருபை இருக்கணும் அந்த இடத்துல. அப்படி தான் நாங்கள் வெளியே வந்தோம். வெளியே வந்ததுக்கப்புறம் கூட என்னுடைய குழந்தைகள், அப்போ என் பையனுக்கு யூகேஜி, பாப்பா ஒரு 3 வயசு அவ்வளோதான் இருக்கும். நாங்கள் ஒரு ஃபேமிலியாக, அப்போ 2 வீலர் கூட கிடையாது. அந்த டைம் தான் ஒரு 2 வீலர் வாங்கினோன்னு நினைக்கிறேன், நல்ல சரியான ஞாபகம் இல்லை. அந்த வண்டியில் நாங்கள் 4 பேரும் கண்டிப்பாக மீட்டிங் போவோம். நாங்கள் போகும்போது அங்கே 2 மீட்டிங் தான் இருந்தது கோயம்புத்தூரில். அதுக்கப்புறம் இவர் தான் சார் தான் வந்து நிறையா மீட்டிங் நம்ம தொடங்கணும், நம்ம எல்லா சர்ச்லேயும் நிறையா இடம் கொடுத்தாங்க. ஃபாதர்ஸ் எல்லாம் நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. காந்திபுரம், கணபதி, காட்டூர் சர்ச்சு, இந்த போத்தனூரில் எல்லா பக்கமுமே, பெரிய குழந்தை இயேசு சர்ச்சில் எல்லா பக்கமே நாங்கள் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த மீட்டிங்கில் நானும் என் குழந்தைங்க ஹஸ்பண்ட் 4 பேரும் எவ்வளோ குளிர் மழை என்னவாக இருந்தாலும் ஸ்வெட்டர் போட்டு நாங்கள் போயிடுவோம். அந்த மீட்டிங் தான் எங்களை காப்பாற்றுச்சு. ஸோ நம்ம மீட்டிங் கண்டிப்பாக போகணும். இப்போ வரைக்கும் அவர் போகிறார்.
என் ஹஸ்பண்ட் தானே, நாங்கள் 3 சென்டர் வச்சுருக்கோம், எங்ககிட்ட 100 பேஷண்ட் கிட்டே இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இருந்தால் கூட இன்றைக்கி நாங்கள் வீட்டில் படுக்கலை, மழை வருது குளிருது நீங்கள் போக வேண்டாம் நானும் சொல்ல மாட்டேன், அப்படியே சொன்னாலும் அவரும் கேட்க மாட்டார். ஏன்னா எங்களை காப்பாற்றுறது அந்த இடம். என்றைக்கு வேணால் நாங்கள் விழுந்துடலாம். ஏன்னா இது வந்து திரும்ப வரக்கூடிய இது ஒரு நோய் தான். திரும்ப எப்போ வேணால் இது ஸ்டார்ட் ஆகிடலாம். ஒரு பாய் எப்போ ஃபஸ்ட்டு ட்ரிங்க் எடுக்கிறாரோ திரும்ப அவர் ரோட்டில் விழுகிறதுக்கு 2-3 நாளில் கூட விழுந்துடலாம். ஸோ அடுத்த பேஷண்ட்டாக பக்கத்தில் படுக்க வேண்டியதாக இன்னொரு பேஷண்ட் கிட்ட போய் அந்த நிலமை நமக்கு சீக்கிரம் வந்துடும். ஸோ நம்ம எப்போவுமே ஒரு குடிநோயாளிங்கிற நினப்பு மனசுலையும் இருக்கணும். அதுக்கு நாங்கள் தொடர்ந்து இப்போ வரைக்கும் மீட்டிங் போயிட்டுருக்கோம். ஸோ அது ஒரு ஃபாலோ அப் இல்லைங்களா? இல்லை, அது டெஃபினெட்லி தட் இஸ் த மெயின் பார்ட் அபவுட் இட். அவர் இது ஆல்கஹாலிக்கோடு அது நிற்கிறது இல்லை. மேடம் சொன்னதோட மெயின் இது இந்த ஃபேமிலி சப்போர்ட்டு. அப்போது இப்போது என்ன ஆகுதுன்னா, இப்போது ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து குடிக்காமல் மட்டும் இருந்தால் போதும், நான் 4 வீட்டுக்கு போய் வேலை செஞ்சு எப்படினாலும் என் புருஷனை காப்பாற்றுவேன்னு சொல்கிற அந்த ஆட்டிடியூட் இருக்கும் ஆரம்பத்தில். அப்புறம் இவர் வந்து வெளியே வந்து ரிக்கவர் ஆகி நல்லபடியாக இருக்கும்போது இவர் சும்மாவே இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஃபினான்ஷியல் சைடு அவங்க இவர் குடிச்சிட்டு இருந்தபோது சப்போர்ட் பண்ணாங்க. பட் இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறபோது வந்து அப்போது ஏதோ ஒரு இது போகணும். அப்போது அந்த மாதிரி அவங்க சொல்லியிருந்தாலுமே இவர் வந்து அதை மட்டுமே நினப்பில் வச்சுட்டு இவர் மற்ற இது ரிக்கவரி அதெல்லாம் மட்டும் இல்லாமல் அந்த லைஃப்பில் அந்த மேனேஜ்மெண்ட்டு, அதாவது வேலையாகட்டும் குடும்பமாகட்டும் இந்த ரிக்கவரி ஏஏவாகட்டும் அந்த பேலன்ஸ் கரெக்டாக இருக்கணும். அப்போது இந்த பேலன்ஸ் கரெக்டாக இருக்கிறதுக்கு மெயின் சப்போர்ட் வந்து ஃபேமிலியில் இருக்கும். அவங்களுக்கு அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஏஏ மாதிரி ஆலனான்னு சொல்லிட்டு ஃபேமிலி குரூப்ஸ் இருக்குது. அது வந்து ஃபேமிலி ஆஃப் ஆல்கஹாலிக்ஸ், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களும், ஏன்னா இவங்களும் இப்போ நாங்கள் குடித்து பாதிச்சிருக்கோம், இவங்க குடிக்காமல் மன ரீதியாக நிறையா பாதிப்பு இருக்குது. அப்போ மெயினாக இவங்க அதிலிருந்து வெளியே வந்தால் தான் எங்கள் ரிக்கவரிக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இல்லாட்டி அந்த பிளேமிங் கேம் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த இது முதல்ல இருந்திருந்தால் நம்ம எவ்வளோ காசு மிச்சம் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ டைம். ஏன்னா இவங்க முக்கியமான எல்லாத்துக்குமே பிரச்சனை நான் முதல் சொன்ன டைம் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய டைமை இழந்துடுறாங்க. இவர் குடிக்கிறதுனால இவருக்கு அது தெரியல, பட் இவங்க நிதானமாக இருந்து அத்தனையும் ஃபேஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கு அந்த காயம் மாறுறதுக்கு ஆல்கஹாலிக் கூட ரிக்கவர் ஆயிடுவாங்க. பட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அப்போது இந்த சப்போர்ட் குரூப் இல்லைன்னா, இந்த ஆலனானுங்கிற இந்த சப்போர்ட் குரூப் இல்லைன்னா ஆல்கஹாலிக்ஸ் ரிக்கவர் ஆகிறது கஷ்டம். அதனால் ஏஏ எப்படி ஆல்கஹாலிக்ஸ்க்கு முக்கியமோ ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வந்து ஆலனான் முக்கியம், குழந்தைகளுக்கு ஆலட்டின் முக்கியம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டிக்மா மாதிரி எங்கேயும் போய் பேச முடியாது. இன்னொருத்தர்னால இதை புரிஞ்சுக்கவும் முடியாது. பேச முடியாதுங்கிறது இவங்க சைட்லேருந்து சொன்னாலும் மற்றவங்கனால இதை புரிஞ்சிக்க முடியாது. அது என்ன சும்மா விட வேண்டியது தானே, என் புருஷன் தான் குடிக்கிறாரு விட்டுற வேண்டியது தானே. அது அப்படி இல்லை. குடிக்கிறவங்க எல்லாரும் ஆல்கஹாலிக்ஸ் ஆகிறது இல்லை. 100 பேர் குடித்தா ஒரு 5% தான் ஆல்கஹாலிக்ஸ் ஆகிறாங்க. பாக்கி 95 பேர் அளவாக குடிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அது மாதிரியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. பட் ஆல்கஹாலிக்ஸ்னால் முடியறது இல்லை. அப்போ அந்த 5% ஆளுகளுக்கு வெளியில் வரணும்னா மேடம் சொன்ன அந்த ஃபேமிலி சப்போர்ட்டுக்கு வந்து ஆலனான் ப்ளஸ் ஆலட்டின், குழந்தைங்களுக்கும் அதிலிருந்து வெளியே வர. ஏன்னா அவங்களுக்கும் இந்த ஸ்கூலில் போகும்போது மற்ற இடங்கள்லாம் இவங்க தனியாக ஒதுக்கி லேபிள் பண்ணி குடிகாரன் குழந்தை எதுனாலும் அங்கே தான் வந்து நிற்கும். சுற்றி வந்து நிற்கிற இடம் அந்த ஆல்கஹாலாக தான் இருக்கும். இப்போ நேரடியாக நான் ஸ்மோக் பண்ணேன்னா பேசிவ் ஸ்மோக்கர்னு பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் பாதிப்பாங்க, மற்றபடி பெரிய பாதிப்பு இருக்காது. பட் குடியாக இருந்தால் நான் துபாயில் குடித்தாலுமே கோயம்புத்தூரில் இருக்கிற என் குடும்பம் பாதிக்கும், பொருளாதார ரீதியாகவும் சரி, எங்கே இருந்தாலும் சரி. அப்போது ஆல்கஹால் இஸ் வெரி, அது வந்து உலகத்திலேயே மிக மோசமான வியாதி எதுனா ஆல்கஹாலிசம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு க்யூரும் கிடையாது. இந்த மாத்திரையை சாப்பிட்டா இதிலிருந்து வெளியே வந்துடலாம்னா க்யூரும் கிடையாது. இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு இட்ஸ் மெடிக்கல் டிசீஸ் வித் ஸ்பிரிச்சுவல் க்யூர்னு சொல்கிறோம். இப்போது ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ்ங்கிறது முழுக்க ஒரு 12 ஸ்டெப் ப்ரோக்ராம். அது ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் ஃபார்ம் பண்ணுறோம். நல்ல எண்ணங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், இதை வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம். இப்போ மற்றவங்களை கொடுக்கறது மூலிமா நானும் நல்லா இருப்பேன், அவரும் நல்லா இருப்பார். இது இலவசமாக கிடைச்சதை இலவசமாக கொடு, காட் இட் ஃப்ரீ கிவ் இட் ஃப்ரீங்கிற மாதிரி. இந்த மாதிரி உலகம் முழுக்க இந்த இயக்கம் இருக்குது. கோயம்புத்தூர்லேயும் இப்போ நிறையா இடத்துல இருக்குது. அப்போது ரிக்கவரிக்கு ட்ரீட்மெண்ட் சென்டரில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதும் இந்த 12 ஸ்டெப் ப்ரோக்ராம் தான். ஃபாலோ அப்புன்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாலோ அப்பும் இந்த ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் தான். இலவச உதவி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம். நேயர்களே, இந்த டாபிக் வந்து இப்போ இதோட முடிய போகிறதில்ல.
இது அடுத்த வாரம் தொடர் இருக்கிறது. ஏன்னா இது நிறைய பேச இருக்கிறோம், நிறைய விஷயங்களை வந்து பரிமாற இருக்கிறோம், நிறைய கருத்துக்களுக்கான உளவியல் சார்ந்த விளக்கங்களை கேட்க இருக்கிறோம். எனவே தொடர்ந்து நீங்கள் காத்திருங்கள். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.